பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா 2 பர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து சாச்சனா விசஸ் ராயன், இவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்து முடிஞ்சது. அதுல யார் மேல தப்பு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து முத்துக்குமரன் சாச்சனாக்கு ஒரு அட்வைஸ், அதுக்கப்புறம் வர்ஷினி கேட்ட கேள்விக்கு முத்துக்குமார் சொன்ன பதில் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்க மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் மற்றும் வர்ஷினி ஒரு டீம் சாங் இருக்குல்ல, குரூப் சாங், அந்த சாங் போட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து வர்ஷினி ஒரு கொடையை வச்சு ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்க, அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. வேற எதுவுமே தெரியாதாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அருண் கலக் ஐ மீன் என்னன்னா அருண் கலக்கிட்டார். அந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓவரால் கம்பேரிசன் போயிடாதீங்க. வர்ஷினியா அருணா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது வர்ஷினி பரவாயில்ல, ட்ரை, முயற்சி, நல்ல முயற்சின்னு சொல்லலாம். ஆனால் அருண் டன்னிய பெட்டர் ஜாப் அப்படின்றவர் என்ன சொல்லணும், நல்லா பண்ணார் அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றதான். இவங்க கொடையை வச்சே பல விஷயங்கள், அதில் அருண் வந்து கொடையை பிடிச்சி தூக்கி போகிறதுக்கே ஒரு சில சீன்ஸ்லாம் நடந்துருச்சு. பட் ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து சாச்சனாக்கு மின்சாரா கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த படம் படையப்பால இருந்து ஒரு பாட்டு. இந்த பாட்டு போட்டவொடனே எனக்கு விசித்ரா மேமும் தினேஷோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சாச்சனா பண்ணது. அதுல குறிப்பா வந்து எப்படின்னா, இப்படி அந்த இது பண்ணுவாங்கல்லங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்கல்ல, இப்படி ஒரு ஆக்ஷன், இப்படி ஒரு ஆக்ஷன், இதுதான் ரிப்பீட் மோட்ல போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஆக்ஷன் தாங்க திரும்ப திரும்ப நடந்துட்டே இருந்தது. வேற எதுவுமே பெருசா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் வந்துட்டே இருந்தாங்க. நடுவில் போயிட்டு தீபக் வந்து கை தட்டிட்டு, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் நடுவில் ஒரு இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் தான் பண்ணிருந்தாங்க. பட் பெருசா இல்லை, ட்ரைடு அப்படின்றத வேணா சொல்லாமே தவிர்த்து பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லை. சோலோ சாங் தான் அது, குரூப் சாங் இல்லை. சோலோ சாங்கும் போடுறாங்க இன்டர்மீடியட்ல, போடலைன்னா அன்ஃபேர், பட் போட்டிருக்காங்க அப்படின்றது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது 2 நடந்துட்டு இருந்ததுங்க. ஓகே, இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சண்டை, அதுக்கு முத்துக்குமரன் கனெக்ட் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். முத்துக்குமரன் கூப்பிட்டு வச்சு சாச்சனா கிட்ட தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. நீ எனக்காக வந்து பேச வேண்டதில்லை, எதுவுமே பண்றதில்லை, நீ விட்டுரு, ஃப்ரீயா இரு அப்படின்னும் போது சாச்சனா சொல்றாங்க, இல்ல நான் உனக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்கேன், பல பேருக்கும் இங்க அட்வைஸ் பண்ணிருக்கேன், யாருக்கும் நான் பார்ஷியாலிட்டி பார்க்கல, இதெல்லாம் பண்ணல, அவன் எப்படி அதெல்லாம் சொல்லுவான்ற மாதிரி. ஐ மீன் என்னன்னா, ப்ரொமோஷனு, அதுக்கப்புறம் கொலாபரேஷன் வார்த்தை ரயன் யூஸ் பண்ணிட்டார்ல, அதான் முத்து சொல்லிட்டார், நான் அவன் கிட்ட கொலாபரேஷன் மேட்டர்லாம் பேசி தீர்த்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் பேச மாட்டான். அப்படி கொலாபரேஷன்ன்றது சொன்னானா, என்னை விட அவனுக்கு நிறைய கொலாபரேஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பான், அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அவன் கிட்ட சொல்லிட்டான், அவன் இதை பத்தி பேச மாட்டான், நீ போயிட்டு உன் வேலையை பாரு, இது பண்ணு அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் அந்த இடத்துல கொடுத்துட்டார். கரெக்டா முத்து கொடுத்துட்டார். கூப்பிட்டு இன்னொரு கார்டன் ஏரியால ரவீந்திரன் சார்ல குரூப்பா உட்காந்துட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாச்சனா பேசிட்டு இருக்கும்போது நேரா வந்து ரயன் வராப்புல. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாச்சனா அங்கே பவுல் கழுவாமல் இருக்க, வந்து கழுவுங்கன்னும் போது, நீங்கள் போங்க நான் வரேன், நீங்கள் போங்க நான் வந்து கழுவுறேன், நான் அப்புறம் கழுவிக்கிறேன், போங்க அப்படின்னா மாதிரி, நீங்கள் போங்க, இல்லை காலிலேருந்து ரொம்ப நேரமாக இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைங்க நான் வரேங்க, என்னங்க உங்களுக்கு அப்படின்னா மாதிரி சாச்சனா வந்து ஒரு பாயிண்ட்ல அவர் ரயன் சொல்றான், ஒரு பாயிண்ட்ல அது கேட்காம கத்துறாங்க. உடனே ரயன் உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் சாச்சனா வந்து, எங்க நான் கழுவுறேன்னு சொல்லிட்டேங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இந்த பவுல் மேட்டரை 2 வாட்டி சொல்லியிருக்கான் போல. காலைல சாப்பிட்டு வச்ச பவுலு, மேடம் மதியம் ஆகுது, மதியம் கழுவுங்க அப்படின்னு சொன்னப்ப கழுவுல, அதுக்கப்புறம் கழுவ போயிட்டு திரும்ப கழுவாம வச்சுட்டு இப்ப திரும்ப வந்து சொல்றான். எத்தனை வாட்டி ஒரு மனுஷன் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி, எல்லா வாட்டியும் சொல்லிட்டா இருக்க முடியும். இவங்க போயிட்டு கழுவாத்துக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற கொடுக்குறாங்க. என்னன்னா, நான் வந்து இப்போ காலைல நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் போய் முயற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இது சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணுறதாங்க, அந்த டைமில் போனால் கழுவ முடியல, அதுக்கப்புறம் வந்து திரும்ப கழுவலான்னு பார்த்தா முடியாமல் போச்சுன்ற மாதிரி ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. காலைல மறந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்படி காலைல கப்பு கழுவி ஒருத்தன் மறந்துட்டாங்களாம். அப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கழுவ வச்சிருக்கா. இதில் 1 பவுலா 2 கப்பான்னு தெரில. ஆனால் என்னன்னா, காலைல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனால் கழுவ போகும்போது என்னன்னா, கழுவ முடியல, அங்கே சிக்கன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. சரிங்க, அதில் என்ன சொல்ல வராங்க சாச்சனா, என் தரப்பை யோசிங்க, நீங்கள் உங்கள் தரப்பை மட்டும் பேசுறீங்களே தவிர்த்து என் தரப்புல இருந்து யோசிச்சு பேசிட்டீங்களா நல்லா இருக்கும் ராயன் அப்படின்ற மாதிரி பேசும்போது, எங்க காலைல ஒரு வாட்டி நடந்துச்சு, அதனால நான் இப்போ வந்து சொன்னேன், அதை நீங்கள் பார்த்து பண்ணீங்கன்ற மாதிரி தெளிவுரையும் கிளாரிட்டியும் கொடுக்குறான். கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஆஷா பேசுனீங்க, ரூடா பேசுனீங்க, இதுவா நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடுத்து உங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுட்டு பேசுங்கன்ற மாதிரி ராயனை தீட்டிட்டு அப்படியே ஐ மீன் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், பாதிலேயே வந்து அப்படியே நடந்து போறது, லிவிங் ஏரியால இருந்து அப்படியே பாதி நடந்து போய் வெளியே போயிட்டாங்க. உடனே மேனர்ஸ் சரியில்லை, என்ன மேனர்ஸ் இது, இப்பெல்லாம் யாராவது பிஹேவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி ராயன் வந்து கேள்வி கேட்டான்.
கேட்டவொடனே வெளியே போய் திரும்ப வந்து சாச்சனா புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஏன் பவுல் இது, நான் எடுத்து வச்சு கழுவுறது நான் சொல்லிட்டேன், அவன் திரும்ப வந்து எப்போ கழுவணும் ஏது கழுவணும்னு சொல்லிட்டே இருப்பாங்களான்ற மாதிரி பல கேள்விகள் இருந்தோடனே உடனே என்ன பண்றாங்க சுனிதா, உன் பவுல் தானே, உன் பவுல் எப்போ வேணாலும் கழுவிக்கலாம், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, பவுல் தேவை இருக்கான்னு, அப்படிலாம் இல்ல விட்டுரு அப்படின்னும் போது திரும்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது பாதிலே நகர்ந்து போறது தப்பு. தப்பா இல்லையா? தப்பு தானே. அது மட்டும் இல்லாம இவங்க கத்தி உடனே சாச்சனா நீ கத்தி பேசுற, இதெல்லாம் பண்ணி பேசுற, அதனாலதான் இப்படி இருமா, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறமா, நீ வெயிட் பண்ணுமா, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கல, நீ ஏன் நடுவில் வரன்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஸோ அதுல சாச்சனா மேல பவுல் கழுவாது சாச்சனாவோட தப்பு. அதை விட்டுட்டு இவங்க பல விஷயங்கள் சொல்லிட்டு நீ வேணா அங்க வந்து பாரு சிக்கன் இருந்துச்சு இது இருந்துச்சுன்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கும் போது சிக்கன்லாம் கழுவி முடிச்சாச்சு, அங்க காலியா தான் இருக்கு, போய் கழுவலாம், ஆனா அது கழுவாம வெயிட் பண்றது சாச்சனா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ராயன் என்ன சொல்லிட்டா, ஏற்கனவே உனக்கு ஒரு பவுல் பிரச்சனை நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா வீக்கெண்ட்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் போட்டவன திரும்ப சரி வா போலாம் உள்ள போய் ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி கூட்டு போறா கிச்சனுக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது விஷால் கிட்ட கேட்கறாங்க, காலைல நான் எதனா ரூடா பேசினா விஷ்ணு அப்படின்ற மாதிரி சாச்சனாவும் ரயனும் கேட்கும்போது இல்ல கரெக்டா தான் பேசினா, ரூடாலாம் பேசல, இதெல்லாம் பேசல, கரெக்டா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்கேயும் கன்வே ஆயிருது. எப்படி ரூடாலாம் பேசல, கரெக்டா தான் பேசிட்டு தான் கன்வே ஆயிரும். இதுல சாச்சனா அந்த பவுல கழுவுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன கீப்பான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதும், இப்ப ரயான் வந்து கழுவு சொன்னா நான் ஏன் போய் கழுவணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல, அதனால அதை மட்டும் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சொல்யூஷன் கிடைக்காம முத்துங்க நடுவில் வந்துட்டு பவுல் கழுவாதும் உன் தப்பு தான் சாச்சனா, அதில் மாற்றுக்கிறதுல இங்கே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தது உன் தப்பு, அதை பண்ணியிருக்கணும், நீ அதை பண்ணாம விட்டதும் உன் தப்பு, நீங்க ஏன் ஆஷா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ரயானு கேட்கும்போது நான் ஆஷா பேசலைங்க, அவங்கள தான் பேசினாங்க, அதுக்கப்புறம் நானும் பேசியிருப்பேன், பவித்ரா வந்து ரெண்டு பேருமே ஆஷா தான் பேசுனீங்க, ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேருமே நீங்க ஆஷா பேசி தான் கேம் பிளே பண்ணியிருக்கீங்க, கேம் பிளேல பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கன்க்ளூஷன் நடந்து முடிச்சுட்டு ரயான் ஒரு பக்கம் போயிடுவான், இது போயிடுவான். அப்போ வந்து தர்ஷா சொல்லுவாங்க அந்த பவுல் மேட்டர்ல இவன் மேலதான் தப்பு, சாச்சனா மேலதான் தப்பு, அவன் காலையிலே 2-3 வாட்டி சொல்லிட்டான், மேடம் தான் அப்படியே கழுவாம உட்காந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வெளியே உட்காந்து தர்ஷா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, சாச்சனா இப்படிதான் பண்றான்ட்டு. சின்ன விஷயத்த கூட இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்கி இதுல என்னன்னா ரயானை பிடிக்கல போல சாச்சனா, இவன் என்ன நோயின்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் சொன்னா நான் செய்யணுமா, நான்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்குன்னு ஒரு கெத்து வேண்டாமான்ற மாதிரி அந்த கெத்திசம் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி வரையும் சாச்சனா எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியல. ஸோ ஏற்கனவே போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல லைட்டா ஒரு இமேஜ் மாற்றம் நடந்து தான் போனாங்க, ஆனா இப்போ பண்றாங்க பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா மாறிடும் போல இருக்கு அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வர்ஷினி வந்து முத்துக்குமார் கிட்ட ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க நான் இந்த வீட்டில் வந்து என்னோட நெகட்டிவ்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் நான் கேட்டிருந்தேன், எல்லாமே நான் சொல்லாமலாம் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன், சொல்லுங்க, ஏன்னா அந்த நெகட்டிவ்ஸ்லாம் சொன்னாதான் நான் என்ன நினைக்கிறேன் ஏது நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், மக்களுக்கும் புரிய வைக்க முடியும். நான் காலையிலேயே சொல்லிட்டேன் எனக்கு வந்து நெகட்டிவ் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் யாருக்குமே ரிஸ்ட்ரிக்ஷன் போடல, எண்டு கார்டும் போடல, ஆல்வேஸ் வெல்கம், நீங்கள் உங்களோட கருத்தை சொன்னீங்கன்னா அது என் தரப்புல இருந்து என்ன இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பேன், அதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குன்னு வருவாங்களா முத்து, எல்லாரும் அவங்க கேம் பிளே பண்ண வருவாங்க, உங்களை டார்கெட்டா செலக்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முத்துவை யாருமே டார்கெட்டா செலக்ட் பண்ணல, ஏன்னா மெயின் டார்கெட் அங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யான்னு முடிவாயிடுச்சு இல்ல. ஸோ அதனால இவங்கள தான் போய் அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இதுதான் இப்போதைய தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.